ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 122 வசனம் கூட வாசிக்க கேட்போம். உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும், அகங்காரிகள் என்னை எடுக்க ஒட்டாதேயும். அல்லேலூயா. பாருங்க, இங்க சங்கீதக்காரன் இப்படியே சொல்கிறார், உமது அடியனுக்கு நன்மையாக துணை நில்ல ஆண்டவர், நீங்க தான் எனக்கு துணை நிற்கணும்ப்பா. ஏன்னா அகங்காரிகள் என்னை ஒடுக்க ஒட்டாதேயும் அப்படின்னு ரொம்ப ஒடுக்குறாங்க. அகங்காரிகள் விரோதமாக இருக்கிறவங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க, ஆமேன், தெய்வ பிள்ளையில பல காரியங்களை சொல்லி போகலாம். அகங்காரிகளை எப்படியாவது அழித்து போடணும்னு நினைக்கிறவங்க என்னை ஒடுக்க பார்க்குறாங்க. அதனால ஆண்டவரே நீங்கள் எனக்கு துணை நில்லுங்க ஆண்டவரே. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை அகங்காரிகள் இருக்கிறாங்களே, கூட நல்லா பேசிட்டே நம்மளுக்கு விரோதமான காரியங்களை செய்வாங்க. தெய்வ பிள்ளையில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய அப்படியே அகங்காரிகளை உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறீங்கள, ஆமீன், ஒருவேளை உங்களை ஒடுக்குன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களா? பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். நான் வலது கருத்தை பிடித்து துணை நிற்கிறேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறேன். அவர் நிச்சயமாக நம்மளுக்கு துணை செய்வார். அகங்காரிகளை பார்த்து, ஒருவேளை உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்களை, சூழ்நிலையை பார்த்து, மனுஷர்களை பார்த்து, பிசாசின் கிரிகளை பார்த்து பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்க உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 86 சங்கீதம் 14 வசனம் கூட வாசிப்பீங்கன்னா சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். தெய்வ பிள்ளைகள், அகங்காரிகள் விரோதமாக எழும்புகிறாங்களா? ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள், மனுஷரோ வேலை ஸ்தலத்தில் தெய்வ பிள்ளைகளை எப்படியாவது இவனை அழிக்கணும், எப்படியாவது இவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யணும்னு உங்களுக்கு தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க, உங்களுக்கு துணை நிற்கிற ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நிச்சயமாக உங்களுக்கு துணை நிற்பார். அகங்காரி கையில் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். அகங்காரிகள் உங்களை மேற்கொள்ள விடவே மாட்டார். ஆமே. நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 119:69 கூட வாசிப்பீங்கன்னா அங்கே இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கோம், வாசிக்க கேட்போம். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்யை பிணைக்கிறார்கள், நானோ முழு இருதயத்தோடு உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவே. பாருங்களேன், அகங்காரிகள் விரோதமாக என்ன பண்ணுறாங்கன்னா பொய்யை பிணைக்கிறாங்களாம். தவறான காரியத்தை சொல்லி, ஆமாம், பொய்யை சொல்லி சில இடத்துல ஆஃபீஸ் நடக்கல, மேல் அதிகாரத்துக்குள்ள போயிட்டு ஆமாம் நம்மளை பற்றி தவறாக சொல்லுவாங்க, தவறான காரியத்தை பேசுவாங்க, நம்ம செய்யாத காரியத்தை செய்வாங்க. ஒருவேளை அகங்காரிகள் உங்களுக்கு விரோதமாக பொய்யை பிணைக்கிறாங்களா? பயப்படாதீங்க, உங்களுக்கு துணை நிற்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களுக்கு துணை நிற்பார். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். தேவப்பிள்ளையில சங்கீதங்களின் புஸ்தகம் 140 சங்கீதம் 5 வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள், வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். தேவப்பிள்ளையில எத்தனை கண்ணி உங்களுக்கு விரோதமாக வரட்டும், எத்தனை வலைகள் உங்களுக்கு விரோதமாக வீசப்படட்டும், பயப்படாதீங்க. ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். தேவப்பிள்ளையில எத்தனை கண்ணிகள் வந்தாலும், சத்துரு எத்தனை வலைகள் வீசினாலும், ஆமே, எப்போ இவனை மேற்கொள்ளலாம் அப்படின்னு வகை தேடி சுற்றியிருந்தாலும் ஒன்று உங்களுக்கு நேரிடாது. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். அவர் கடைசி வரலாம் உங்களை பாதுகாப்பார். ஒரு இந்த அகங்காரிகளை பார்த்து, உங்களுக்கு விரோதமாக இருக்க மனுஷர்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் துணை இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களை பாதுகாத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, அகங்காரிகள் எவ்வளோ விரோதமாய் எவ்வளோ கொடுமையாய் எழும்புகிறாங்கப்பா. ஆண்டவரை நீங்கள் உதவி செய்வீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் பாதுகாத்து கொள்வீராக, நீர் எங்களுக்கு துணை நில்லும் சொன்னது போல ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் என்னென்ன காரியங்கள் எதிராகி வருகிறதோ இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும். எங்களுக்கு துணை நின்று எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபையில் கரத்தில் தாழ்ச்சி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபக்கேள் பிதாவே,
ஆமென். ஆண்டவர்களுக்கு துணை நிற்கிற தைரியமா போங்க. God bless you.